Hi students, very good morning. I'm your science miss Karthishwari. So what are the topics we have discussed in previous classes in this lesson? Optics means first one is properties of light, then refraction of light. In refraction of light we have discussed two important law. First law of refraction, then second law of refraction. So in today's class we are going to discuss the dispersion of light, then scattering of light. The last topic is types of lenses. Okay, so in this topic we should know two important words. One is a monochromatic source, then another one is a composite source. So monochromatic source means which produce, source means that produces light. Okay, light producing source. Okay, so monochromatic source means which produce a single colored light. Okay va. So monochromatic source means which produce a single color. So that explanation is given in your science book. If a source of light produces a light of single color, it is known as a monochromatic source. For example, sodium lamp. Okay, so that sodium lamp which produces yellow colored light only, so it is a monochromatic source. Then what do you mean by composite source? Composite source means which produce a different colors. Okay, so composite source of light produces a white light which contains light of different colors. ஸோ மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ்னால் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சிங்கிள் கலர்டு லைட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ காம்போசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, காம்போசிட் சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒயிட் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் தேட் ஒயிட் லைட் கண்டைன்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த காம்போசிட் சோர்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சன் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் காம்போசிட் சோர்ஸ் அண்ட் ஆல்சோ மெர்க்குரி லேம்ப். Okay, mercury vapor lamp. So these two are example for composite source. Okay, so next dispersion of light. இது என்ன dispersion அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே உனக்கு ஒரு பிக்சர் ஒன்று இருக்கா. ஸோ இந்த பிக்சர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒயிட் லைட் எதை வந்து ரீச் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிசம், ஒரு கிளாஸ் ப்ரிசத்தை வந்து அந்த ஒயிட் லைட் வந்து ரீச் பண்ணுது. இப்படி இந்த ஒயிட் லைட் ரீச் பண்ணக்கூடிய அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒயிட் லைட் வந்து டிஸ்பர்ஸ்ட் ஆகுது. டிஸ்பர்ஸ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே பிரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஒயிட் லைட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நம்ம நினச்சிட்ருக்கோம் இது ஒயிட்டு தானே அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கோம். பட் இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். தேட் ஒயிட் லைட் கண்டெய்ன்ஸ் ரெட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ, இண்டிகோ அண்டு க்ரீன். ஸோ இந்த கலர்ஸோட டோட்டல் காம்பினேஷன் தான் ஒயிட்டு. ஸோ ஈவன் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ண முடியும், ஆர்டிஸ்ட் தான் பண்ணணுன்றது கிடையாது, நம்மளே கூட இந்த கலர்ஸ் எல்லாமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணோம். எந்த கலர்ஸ் அப்படின்னா இந்த விப்ஜிஆர் கலரை ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வி கெட் அ ஒயிட் கலர். ஓகேயா? ஸோ அப்போ இந்த கலர்ஸோட டோட்டல் காம்பினேஷனில் தான் நமக்கு ஒயிட் வந்து கிடைக்குது. சரி, ஓகே. இப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னு பாரு. when a beam of white light or composite light is refracted through any transparent media such as glass or water, it is split into its component colors. This phenomenon is called as dispersion of light. ஓகேவா? ஸோ இந்த ப்ரிசம் வழியாக க்ராஸ் ஆகக்கூடிய டைமில் ஒயிட் லைட்டு இந்த ப்ரிசம் வழியாக க்ராஸ் ஆனது அப்படின்னா இது இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸாக அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த கான்செப்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். ஸோ இந்த டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் ஐடியா இதனுடைய இந்த ப்ராசஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெயின்போலாம் பார்க்குறோம். ஸோ அப்போ ரெயின்போவோட ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, க்ளவுட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாட்டர் ட்ராப்லெட்ஸுமே என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு ப்ரிசம் மாதிரி ஆக்ட் பண்ணுது. இங்கே எப்படி ஒரு சிங்கிள் ப்ரிசம் வந்து ஒரு ப்ரிசம் வழியாக ஒரு ஒயிட் லைட்டு ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ஸ்ப்ளிட் இன்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ். லைக் தட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ ப்ரிசம். தட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஸ்ப்ளிட் that white color into 7 colors.
ஓகே. ஸோ அந்த 7 கலர்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கையில் வந்து ரெயின்போவாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஈவன் சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெயின்போவை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணியிருப்போம். உன்னோட ஸ்கேலில் வந்து பார்த்தோம்னா இந்த ரெயின்போ கலர்ஸை வந்து நீ நோட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு லைட்டில் வந்து பார்த்தோம்னா உன்னோட ஸ்கேலை நீ வந்து இது பண்ணினா கூட என்னாகும் அப்படின்னா அது 7 கலர்ஸாக வந்து டிஸ்பர்ஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸாக இதெல்லாமே இருக்குது. ஓகேயா. ஸோ டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றது இப்போ கவனிச்சிருப்பேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே அடுத்த ஒரு இது என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக இந்த ப்ரிசத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரிசத்தில் நார்மலாக இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த ஒயிட் லைட்டு ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இந்த ஒயிட் லைட்டோட ஒரிஜினல் பாத் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக இப்படி தான் போயிருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனை தான் இது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ப்ரிசம் இல்லை அப்படின்னா இந்த ஒயிட் லைட்டோட பாத் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் போயிருந்துருக்கணும். பட் ஆனால் இந்த மாதிரியான ஸ்ட்ரைட் வேக்கு பதிலாக ஓகேவா இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஸ்ட்ரைட் லைன் அதோட பாத் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து டீவியேஷன் இருக்கு. இந்த டீவியேஷன் எந்த கலருக்கு ஹையாக இருக்குது எந்த கலருக்கு லோவாக இருக்குது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அந்த ரிஃப்ராக்ஷன் வேல்யூ இது வந்து ஒரிஜினல் பார்த்து இந்த இடத்துல லைட் ரேஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரிஃப்ராக்டட். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ரிஃப்ராக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வென் லைட் என்டர்ஸ் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கே வந்து ரிஃப்ராக்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஒயிட் லைட் அப்படின்றது ஏர்லேருந்து கிளாஸை வந்து ரீச் பண்ணுது. ஸோ அந்த டைமில் இங்கே ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ஸோ இதில் விச் ஒன் ஹேஸ் அ ஹையஸ்ட் ரிஃப்ராக்ஷனில் வந்து அண்டர்கோ பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா வயலட். ஓகேயா. ஸோ இந்த ஒரிஜினல் பாத்துக்கு நியர்பை இருக்கிறது யார் அப்படின்னா ரெட்டு. இதுலேருந்து நிறையா டீவியேட் ஆகிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வயலட். ஸோ ரெட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கே இதனோட ஆங்கிள் இவ்வளோ தான். பட் ஆனால் வயலட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதோட ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா இவ்வளவு வேரியேஷன் வருது. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் யாருக்கு வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு அந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் யாருக்கு ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வயலட்டுக்கு இருக்குது. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் வெரி லோ ஃபார் ரெட். ஓகே, வெரி லோ ஃபார் ரெட். Okay, next one is scattering of light. Okay, next one is scattering of light. When sunlight enters the earth's atmosphere, the atoms and molecules of different gases present in the atmosphere refract the light in all possible directions. This is called as scattering of light. ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுடைய எர்த்ஸை கவர் பண்ணி நிறையா ஒரு 4-5 லேயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அட்மாஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், தெர்மோஸ்பியர், அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் அட்மாஸ்பியரில் மட்டும்தான் என்ன ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஏர் மாலிகூல்ஸ் ஆட்டம்ஸ் எல்லாம் இங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ சன்லைட் என்டர்ஸ் தி எர்த்ஸ் அட்மாஸ்பியர், தேட் atoms and molecules of different gases present in the atmosphere refract the light. ஸோ அப்போ அதுக்கு முந்தின ஸ்பியர் வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது அந்த லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆகலை. பட் when it enters the earth's atmosphere, that light which is from sun refracted in all possible direction. ஓகே, அந்த லைட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லையும் ரிஃப்ராக்ட் ஆகுது. இந்த ரிஃப்ராக்ஷனுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஸ்கேட்டரிங் அப்படின்னா செதறது. அந்த லைட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா செதறுது. ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டு ஒன்றையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். என்ன அந்த வேர்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேட்டரர். யார் அந்த ஸ்கேட்டரர் அப்படின்னு பார்த்தோம்னா தி இன்ட்ராக்டிங் பார்ட்டிக்கல் ஆஃப் த மீடியம் இஸ் கால்ட் அஸ் ஸ்கேட்டரர். ஸோ அப்போ அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இஸ் ஆர் நோன் அஸ் ஸ்கேட்டரர். ஓகேயா, ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ஆர் நோன் அஸ் ஸ்கேட்டரர். ஓகேவா. ஸோ இப்போ ஸ்கேட்டரர் அப்படின்னா யாருன்றது உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங்.
ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். ஸோ இங்கே என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாரு. when a beam of light interacts with a constituent particle of the medium, it undergoes many kinds of scattering based on initial and final energy of the light beam. Scattering can be classified as elastic scattering and inelastic scattering. ஸோ ஸ்கேட்ரிங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த 2 டைப்ஸும் எதை பேஸ் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லைட்டோட எனர்ஜி வேல்யூஸை பேஸ் பண்ணி. ஸோ ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது, அந்த பார்ட்டிக்கிள் மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லைட் ரேஸ் போய் விழுகுது அப்படின்னா ஸோ அந்த இன்சிடெண்ட் லைட்டோடைய எனர்ஜியும் அதில் பட்டுட்டு வரக்கூடிய அந்த ஸ்கேட்டர் லைட்டோட எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கா இல்லை டிஃபர் ஆகுதா. ஸோ அப்போ ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்கேட்டரிங்க்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னோ. சப்போஸ் அந்த வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆனது, இன்சிடெண்ட் அண்டு ஸ்கேட்டரிங் லைட்டு இதுக்கான வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆனது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஓகேவா. ஸோ அப்போ எலாஸ்டிக்னா என்ன, இன்எலாஸ்டிக்னா என்ன அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ கொடுத்துருக்கேன், சொல்லியாச்சு. ஸோ அப்போ அதுக்கான இது டெஃபினிஷன் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இஃப் த எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் அண்ட் த ஸ்கேட்டர்டு பீம் ஆஃப் லைட் ஆர் சேம், எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் and the scattered beam of light are same means then it is called as elastic scattering. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த பார்ட்டிக்கல் மேலே படக்கூடிய டைமில் அந்த எனர்ஜி வேல்யூ வந்து பார்த்தோம்னா 5 இருக்கு. ஸோ அப்போ அந்த எனர்ஜி அந்த 5 ஜூல் அப்படின்றது ஸ்கேட்டர்ட் பீம் ஆஃப் லைட்டோடைய எனர்ஜி வேல்யூவும் 5 இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். சப்போஸ் அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா மோர் ஆர் லெஸ் இருந்தது அப்படின்னா that scattering is known as inelastic scattering. If the energy of the incident beam of light and the scattered beam of light are not same, then it is called as inelastic scattering. So அந்த inelastic scattering again we classified into 4 types. First one is Rayleigh scattering, then Mie scattering, Dintor scattering, fourth one Raman scattering. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்கு. இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன மிஸ் இதெல்லாம் கண்டிப்பாக படித்தே ஆகணுமா அப்படின்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுத்துக்குமான ரீசன் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா சயின்ஸில் ஜென்ரலாகவே அதுக்கான ரீசன் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து இந்த ஸ்கேட்ரிங் எல்லாமே எதுக்கான ரீசனை கொடுக்க போகுது அப்படின்னா ஸ்கையோட அப்பியரன்ஸ்க்கான ரீசனை நமக்கு கொடுக்க போகுது. why does the sky is blue in color? ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து என்னன்றதை நமக்கு இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி சன்ரைஸ் அண்ட் சன் செட் ஆகக்கூடிய டைமில் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்கை இஸ் இன் ரெட், ஏன் என்ன ரீசன் அதை நம்ம பார்க்க போகிறோம். தென் வந்து பார்த்தோம்னா க்ளவுட்ஸ் ஆல்வேஸ் இன் ஒயிட் கலர், ஏன் அது வந்து பார்த்தோம்னா ஒரு எல்லோயிஷாக இருக்கலாம் இல்லை ஒரு க்ரீனிஷாக இருக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் எப்பயுமே அந்த க்ளவுட்ஸ் அப்படின்னா அதுக்கான கலர் வந்து ஒயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதெல்லாம் என்ன ரீசன். ஸோ இதுக்கான இந்த ரீசன் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த ரேலே ஸ்கேட்டரிங் மீ ஸ்கேட்டரிங்கில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு இருக்குது. So the first one, Rayleigh scattering. The scattering of sunlight by the atoms or molecules of the gases in the Earth's atmosphere is known as a Rayleigh scattering. ஓகேவா. ஸோ எர்த்ஸ் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸோட ஸ்கேட்டரிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேலே ஸ்கேட்டரிங் சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ நமக்கான அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ நமக்கு கிடைக்க போகுது. ஸோ ரேலே ஸ்கேட்டரிங் லா ஸ்டேட்ஸ் தட் the amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. Fourth power of its wavelength. Amount of scattering is proportional to 1 by lambda power 4. Okay. ஸோ ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் வந்து பார்த்தோம்னா எதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் அப்படின்னா லேம்டாவுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல். இந்த லேம்டாவை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கே பார்த்தோம் அப்படின்னா வேவ் லென்த்துக்கான சிம்பிள் வந்து பார்த்தோம்னா லேம்டா. ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங்கும் லேம்டா வேல்யூஸும் எப்படி இருக்குது அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக இருக்குது, என்னது இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்குது. ஸோ லேம்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா எஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ லேம்டா வேல்யூ டிக்ரீஸ் ஆனது அப்படின்னா எஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனில் வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு திஸ் லா த ஷார்ட்டர் வேவ் லென்த் கலர்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட்
much more than the longer wavelength colors. சரி ஓகே, ஷார்ட்டர் வேவ்லென்த் யார், லாங்கர் வேவ்லென்த் கலர்ஸ் யார்? ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டில் இது ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிஃப்ராக்ஷன் வரக்கூடிய டைம்லையும் ஒவ்வொரு லைட்டுக்கான வேவ்லென்த் வேல்யூஸ் என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த பிக்சர்லேயுமே அந்த வேல்யூஸ் என்னன்றதையும் பார்த்துருவோம். ஸோ நார்மலாக ப்ளூ ஃபேமிலி யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தியா. ஸோ இவங்களுடைய ரீஜன் எல்லாமே மேக்ஸிமம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 450 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தோம்னா வயலட்டோட வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா வயலட்டோட ரீஜன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தென் இண்டிகோவோடைய ரீஜியனுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா ப்ளூ தான் தெரியுது. ஸோ அப்போ ப்ளூ ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 450 இருக்குது. ஓகேவா, அரௌண்ட் 450 இருக்குது. தென் க்ரீன் வந்து பார்த்தோம்னா 500 இருக்குது. தென் எல்லோ அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டாக அந்த 550 நியரில் இருக்குது. தென் அடுத்து யார் வர்றா அப்படின்னா 600, 650 இந்த ரீஜியனில் மேக்ஸிமம் யார் ஆக்குப்பை பண்ணியிருக்கிறா அப்படின்னா ரெட்டு வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. சரி ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா அப்போ இந்த ஒரு கம்பேரிசன் விச் ஒன் ஹேஸ் அ ஹையஸ்ட் வேவ் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்டு, விச் ஒன் ஹேஸ் லோயஸ்ட் வேவ் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ளூ ஃபேமிலி யார் யார், வயலட், இண்டிகோ அண்டு ப்ளூ. ஓகேயா, ஸோ அப்போ நமக்கு ரேலேஸ் ஸ்கேட்டரிங் லாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் வந்து ஸ்கேட்டரிங் வேல்யூ வந்து யாருக்கு எப்போ வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வேவ் லென்த் லோவாக இருந்தது. ஓகேவா, இந்த ஃபார்முலா உனக்கு மைண்டில் இருக்கணும். வேவ் லென்த் லோவாக இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேட்டரிங் வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஹையாக இருக்கு. வேவ் லென்த் லோ அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேட்டரிங் வேல்யூ ஹையாக இருக்குது. அப்போ அந்த வேவ் லென்த் லோ யாருக்கு வந்து லோயஸ்ட் வேவ் லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ப்ளூ ஃபேமிலி. ஸோ விச் ஹேஸ் அ ஹையஸ்ட் ஸ்கேட்டரிங் எஃபெக்ட். ஸோ அப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பர்சன்ட் ஸ்கேட்டரிங் ஆஃப் டைரக்ட் சன்லைட்டு. மேக்ஸிமம் ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூக்கு தான் இருக்குது. ரெட்டுக்கு வந்து ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் இந்த இடத்துல கம்மியாக தான் இருக்குது. ஓகேயா, ஸோ அப்போ ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் ஸோ ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் இங்கே யாருக்கு வந்து லோவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் லோவாக தான் இருக்குது. ஸோ யாருக்கு அந்த இடத்துல ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூக்கு தான் வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஹையாக இருக்குது. ஸோ த ஸ்கை இஸ் ப்ளூ இன் கலர். ஓகேவா, ஸோ ஆன்சர் இப்போ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீ ஸ்கேட்டரிங். ஸோ மீ ஸ்கேட்ரிங்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்தது. என்ன கொஸ்டின் அப்படின்னா டியூரிங் சன்ரைஸ் அண்ட் சன்செட் த ஸ்கை இஸ் ரெட் இன் கலர். ஓகேவா, த ஸ்கை இஸ் ரெட் இன் கலர். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்த்துடுறோம். ஸோ அப்போ அந்த சன்ரைஸ் அண்டு சன்செட் ஆகக்கூடிய டைமில் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சன் இஸ் அதோட டிஸ்டன்ஸ் ஏர்த்துக்கும் சன்னுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைமில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்னு இருக்கக்கூடிய டைமில் ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சன்லைட் வந்து லார்ஜர் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அப்படி லார்ஜர் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் இந்த ப்ளூ கலர் லைட் அப்படின்றது டோட்டலி ஸ்கேட்டர்ட். ஓகேயா, அந்த ப்ளூக்கு தான் வந்து பார்த்தோம்னா லோயஸ்ட் வேவ் லென்த் இருக்குது. ஸோ அதுதான் நிறையா ஸ்கேட்டர் ஆகணும். ஸோ அப்போ அது நிறையா ஸ்கேட்டர் ஆகக்கூடிய டைமில் இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகக்கூடிய டைமில் இந்த ப்ளூ கலர் அப்படின்றது டோட்டலாகவே ஸ்கேட்டர் ஆகிடுது. ஸோ ஃபைனலாக அங்கே யார் மட்டும்தான் இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஹையஸ்ட் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ரெட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு அந்த சன்ரைஸ் அண்ட் சன் செட் ஆகக்கூடிய டைமில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்மளுடைய ஸ்கை வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்டிஷாக இருக்குது. ஸோ ரீசன் வந்து இதுதான், இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ரீசனாக இருக்குது. ஸோ இந்த ஹை டிஸ்டன்ஸில் இந்த ப்ளூ கலர் வந்து என்ன ஆகிடுது, இந்த லார்ஜர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ளூ கலர் என்ன ஆகிடுது அப்படின்னா டோட்டலி ஸ்கேட்டர்ட், எல்லா ப்ளூவுமே ஸ்கேட்டர் ஆகிடுது. ஸோ ஃபைனலாக நமக்கு அங்கே விசிபிளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு லைட் ரே என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ரீசன் தான் நமக்கு வந்து சன்ரைஸ் அண்ட் சன் செட்டில் வந்து பார்த்தோம்னா த ஸ்கை இஸ் இன் ரெட் இன் கலர். ஓகே,
Okay, the next one is Mees scattering. ஸோ மீஸ் ஸ்கேட்டரிங்கில் இந்த பிக்சரை பார்க்கும்போதே உனக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ என்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹியர் த க்ளவுட் இஸ் ஒயிட் இன் கலர். ஓகேவா, க்ளவுட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இந்த ஒயிட்டுக்கான ரீசன் என்ன அப்படின்றது தான் வந்து பார்த்தோம்னா மீஸ் ஸ்கேட்டரிங்கில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன். சரி, ஓகே, மீஸ் ஸ்கேட்டரிங் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பாரு. மீஸ் ஸ்கேட்டரிங் டேக்ஸ் பிளேஸ் when the diameter of the scatterer is similar to or larger than the wavelength of the incident light. It is also an elastic scattering. ஸோ இது வந்து பார்த்தோம்னா எந்த ஸ்கேட்டரிங்லேயுமே வருது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஆல்சோ ஆன் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்லேயே இது இருக்குது. தி அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் வேவ் லென்த். ஓகேவா, அதாவது ஸ்கேட்டரோட டயாமீட்டரும், இந்த ஸ்கேட்டரர் அப்படின்னு நம்ம இங்கே யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து போலன், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஸ்மோக், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஸ்கேட்டரர். ஏன்னா இதுதான் அந்த லைட் ரேஸை என்ன பண்ண போகுது அப்படின்னா ஸ்கேட்டர் பண்ண போகுது. ஸோ இந்த ஸ்கேட்டரோட டயாமீட்டரும் அதோட அந்த சைஸ், அந்த டயாமீட்டர் வேல்யூவும் அதில் போய் விடக்கூடிய அந்த லைட் ரேஸோட வேவ் லென்த்தும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மோரார்லஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்படின்ற டைமில் இந்த ஸ்கேட்டரிங் வந்து என்ன நேம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மீஸ் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மீஸ் ஸ்கேட்டரிங் தான் யாருக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக வருது அப்படின்னா க்ளவுடு வந்து ஒயிட்டில் இருக்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை இதான் கொடுக்குது. ஸோ இப்போ இங்கே பாரு லாஸ்ட் பேராவில் பார்த்தா அப்படின்னா மீஸ் ஸ்கேட்டரிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஒயிட் அப்பியரன்ஸ் ஆஃப் த க்ளவுட்ஸ். மீஸ் ஸ்கேட்டரிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த white appearance of the clouds. When white light falls on the water drop, all the colors are equally scattered, which together form the white light. ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிக்சர் ஒன்று ட்ரா பண்ணி உனக்கு அதுலேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா இதுதான் அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்னு வச்சுக்குவோம். ஓகேவா, ஸோ இதான் வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ். இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸுக்கான டயாமீட்டரும் இந்த வேவ்ஸுக்கான டயாமீட்டரும் கிட்டத்தட்ட, அதாவது இது வந்து லைட் ரேஸ்க்கான அந்த வேவு. ஸோ இதுக்கான வேல்யூவும் இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸுக்கான டயாமீட்டர் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற டைமில் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான மீஸ் ஸ்கேட்டரிங் எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது மாதிரி நிறைய வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாட்டர் ட்ராப்லெட்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 7 கலர்ஸை வந்து இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோம். ஒவ்வொரு வாட்டர் ட்ராப்லெட்ஸும் இது மாதிரி வந்து 7 கலர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 7 கலர்ஸோட காம்பினேஷன், ஓகேவா, இந்த மாதிரி 7 கலர்ஸை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 7 கலர்ஸும் அகெயின் ரீகம்பைண்ட் ஆகி, ஓகேவா, இந்த 7 கலர்ஸும் அகெயின் ரீகம்பைண்ட் ஆகி நமக்கு எதை கலரை வந்து மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணிடுது அப்படின்னா ஒயிட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடுது. ஓகேவா, இந்த 7 கலர்ஸோட காம்பினேஷனில் அகெயின் வி கெட் ஒயிட் கலர்ஸ். ஸோ டியூ டு தேட் த cloud is it white in color. Okay, next one is Dintal scattering. ஓகே, ஸோ இந்த டின்டால் ஸ்கேட்டரிங்க்கும் நம்ம லைஃபுக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய சின்ன சின்ன இன்சிடெண்ட்டில் இந்த எஃபெக்ட் வந்து இன்வால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சன்லைட் வந்து விண்டோ வழியாக க்ராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய டைமில் அதோட பாத் வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த விசிபிளுக்கான ரீசன் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டின்டால் ஸ்கேட்டரிங் தான் வந்து அந்த இடத்துல அது ரீசனாக இருக்குது. சரி, ஓகே, டின்டால் ஸ்கேட்டரிங் வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் பாசிபிளா அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெல்லாம் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் இந்த டின்டால் ஸ்கேட்டரிங் வந்து பாசிபிள். ஓகே, ஸோ இப்போ இந்த டின்டால் ஸ்கேட்டரிங்க்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீ என்னன்றதை அப்சர்வ் பண்ணினா உனக்கு இன்னும் இது ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டார்ச் லைட் ஒன்றா பாஸ் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரூ சொல்யூஷன். ஓகேவா, இந்த ட்ரூ சொல்யூஷன் வழியாக அந்த லைட்டை பாஸ் பண்ணக்கூடிய டைமில் அதோட பாத் வந்து நமக்கு விசிபிளாக இல்லை. பட் ஆனால் அதே இது செகண்ட் கண்டெய்னரில் பார்த்தா அப்படின்னா அதோட பாத் வந்து பார்த்தோம்னா விசிபிளாக இருக்குது. ஸோ இப்போ இது இங்கே என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விச் கண்டெய்ன்ஸ் கொலாய்டல் சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ட்ரூ சொல்யூஷன். ட்ரூ சொல்யூஷனுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா the salt which is dissolved in water, the solution is known as ட்ரூ சொல்யூஷன். அப்போ கொலாய்டல் சொல்யூஷனுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், இதை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை எதனுடைய காம்பினேஷன்லாம் கொலாய்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா
ஸோ மில்க் பவுடர் விச் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கொலாய்டல் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா அந்த செகண்ட் கண்டெய்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கொலாய்டல் சொல்யூஷன் இதில் எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான கொலாய்டல் சொல்யூஷனில் when we pass a light, that path is clearly visible. ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா அதனுடைய அந்த பாத்து வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அவ்வளவு விசிபிளாக இது இருக்குது. ஸோ இது நம்மளே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வீட்டில் நிறையா ட்ரையல் எல்லாமே இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த பாத் வந்து விசிபிளாக இருக்குது. சரி, ஓகே. அப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பாரு. when a beam of sunlight enters into a dusty room, ஓகேவா? ஸோ அந்த பாத்தில் வந்து பார்த்தோம்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட்டு முதற்கொண்டு நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். enters into a dusty room through a window, then its path becomes visible to us. This is because the tiny means very small dust particles present in the air of the room scatter the beam of light. ஸோ அப்போ அங்கே ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சின்னதாக இருக்கக்கூடிய அந்த டைனி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லைட் ரேஸை ஸ்கேட்டர் பண்ணுது. ஸோ அந்த ஸ்கேட்டரிங்னால தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த லைட்டோட பாத் வந்து நமக்கு விசிபிளாக இருக்குது. திஸ் இஸ் an example of Dintal scattering. Thus the scattering of light rays by the colloidal particles in the colloidal solution. கொலாய்டல் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய அந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் தான் ஸ்கேட்டர் பண்ணுது. ஸோ that effect is known as a Dintal scattering or Dintal effect. Okay, next one is Raman scattering. ஸோ ராமன் ஸ்கேட்டரிங்கில் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னு பாரு. when a parallel beam of monochromatic means single colored. ஓகே, ஒரே ஒரு கலரை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். இட் மே பி yellow, ரெட் ஆர் க்ரீன், இந்த மாதிரி சிங்கிள் கலரை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக் லைட் passes through a gas or liquid or a transparent solid, a part of light rays are scattered. ஓகே, ஸோ அதில் அந்த லைட் ரேஸோட ஒரு பார்ட் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகுது. மீத ரேஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த மீடியம் அந்த இது வழியாக என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராவல் பண்ணி வந்துடுது, அந்த பார்ட்டிகல்ஸ் வழியாக ட்ராவல் பண்ணி வந்துடுது. பட் ஆனால் ஒரு பார்ட் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கேட்டர்ட் ஆகுது. ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா ராமன் ஸ்கேட்டரிங் சொல்கிறோம். ஸோ த ஸ்கேட்டர் லைட் கண்டெய்ன்ஸ் சம் அடிஷனல் ஃப்ரீக்வன்சிஸ் other than that of incident frequency. This is known as Raman scattering or Raman effect. ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு ஸோ அதனுடைய ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஸோ ஒரிஜினல் இது வந்து பார்த்தோம்னா அந்த ஒரிஜினல் வேவ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இங்கே நமக்கு இந்த பார்ட்டிக்கல் வழியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதான் அந்த பார்ட்டிக்கல். ஸோ இந்த பார்ட்டிக்கல் வழியாக என்ன ஆகுது அப்படின்னா லைட் ரேஸ் வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ லைட் ரேஸ் வந்து ட்ராவல் பண்ண அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா ட்ராவல் பண்ணதுக்கப்புறமேட்டு ஸோ இதனுடைய ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்தோம்னா சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே நார்மலாக வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தோம்னா இதனோட ஃப்ரீக்வன்சி 2 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பார்ட்டிகல்ஸில் பட்டுட்டு வெளியில் வரக்கூடிய டைமில் இதோட ஃப்ரீக்வன்சி வேல்யூ 3 ஆர் 1 இருந்தது அப்படின்னா இந்த ஸ்கேட்டரிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னு பாரு. ராமன் ஸ்கேட்டரிங் இஸ் டிஃபைன்ட் அஸ் த இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் ரே with the particles of pure liquids or transparent solids which leads to a change in wavelength or frequency. ஸோ அப்போ இங்கே 2 இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தோம்னா அந்த பார்ட்டிகல்ஸில் பட்டதுக்கு அப்புறமேட்டு இதோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி வேல்யூவோ ஆர் வேவ்லென்த் வேல்யூவோ என்ன ஆகலாம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த எஃபெக்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரிஜினல் இன்சிடென்ட் லைட் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த இன்சிடென்ட் லைட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பார்ட்டிகல்ஸில் பட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்பெக்ட்ரல் லைன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா இன்சிடென்ட் லைட்டு, இது பார்ட்டிகல்ஸில் பட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஸோ இந்த இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தோம்னா இன்சிடென்ட் லைட்டுக்கான ஃப்ரீக்வன்சியோட கம்பேர் பண்ணும்போது இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா ரேலே ஸ்கேட்டரிங். இங்கே இருக்கா
ரேலே ஸ்கேட்டரிங். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். சப்போஸ் இந்த இன்சிடென்ட் லைட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த லைனுடைய இந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஹையாக இருக்கும். எதோட வேல்யூ ஹையாக இருக்குது? இங்கே வந்து பார்த்தோம்னா வேல்யூ ஹையாக இருக்கா? ஸோ அப்போ இது வந்து அந்த ஒரிஜினல் லைட்டோட ஃப்ரீக்வன்சி வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ ஹையாக இருந்தது அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி ஸ்டோக்ஸ். ஓகேவா? என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா ஆன்டி ஸ்டோக்ஸ் ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் இந்த லாஸ்ட் ஒன் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஒரிஜினல் இன்சிடென்ட் லைட்டோடைய அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது இந்த லாஸ்ட் ஒன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா லோவாக இருக்குது. இந்த வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா லோவாக இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டோக்ஸ் ராமன் ஸ்கேட்டரிங். ஓகேவா? இது வந்து ஸ்டோக்ஸ் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரிஜினலை விட ஹையாக இருந்தால் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன், ஒரிஜினலை விட லோவாக இருந்தால் ஸ்டோக்ஸ் லைன், ஒரிஜினலுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா ரேலே ஸ்கேட்டரிங். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா அந்த பார்ட்டிக்கல், இந்த பார்ட்டிக்கலில் பட்டுட்டு தான் நமக்கு இந்த மாதிரியான ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ராமன் ஸ்கேட்டரிங்னா என்ன அப்படின்றது இப்போ உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் லென்சஸ். ஸோ வாட் டு யூ மீன் பை லென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எ லென்ஸ் இஸ் ஆன் optically transparent medium bounded by two spherical refracting surfaces or one plane and one spherical surface. ஓகேவா? ஸோ அப்போ லென்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி எ டிரான்ஸ்பரண்ட் மீடியமாக இருக்கணும். பட் ஆனால் மிரர் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு சைடு மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஃபுல்லி கோட்டிங் அப்ளை பண்ண சர்ஃபேஸாக அது இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து லென்ஸுக்கும் மிரருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ இது நிறையா நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் நிறையா நம்ம அதை நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு லென்ஸோட டைப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லென்ஸ் இஸ் பேசிக்கலி கிளாசிஃபைடு இன்டூ two types. First one, they are convex lens, then concave lens. Okay, convex lens and concave lens. So it is a lens, convex means it is a lens bounded by two spherical surfaces such that it is thicker at the center than at the edges. Okay, thicker at the center than at the edges. A beam of light passing through it is converged to a point. So a convex lens is also called as converging lens. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, வேறு எப்படி நம்ம இதை நோட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இதை நம்ம லென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இங்கே வரக்கூடிய லைட் ரேஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லென்ஸில் படுது. பட்டுட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் அ ரிஃப்ராக்ஷன் தீஸ் லைட் ரேஸ் ஆர் கன்வர்ஜ்டு இன் எ பர்டிகுலர் பாயிண்ட். ஓகே, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து பார்த்தோம்னா இந்த லைட் ரேஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா கன்வர்ஜ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி லைட் ரேஸ் எல்லாம் கன்வர்ஜ் ஆனது அப்படின்னா அந்த லென்ஸுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்றோம். ஓகே, ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா லைட் ரேஸ் எல்லாம் கன்வர்ஜ் ஆகுது. ஸோ அப்போ கான்கேவ் அப்படின்னா நம்மளே அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே எப்படி வந்து பார்த்தோம்னா லைட் ரேஸ் வந்து கன்வர்ஜ் ஆனதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கன்வர்ஜ் ஆனதோ ஸோ அதே மாதிரி கான்கேவ் லென்ஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து என்ன ஆகும் டீவியேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா கான்கேவ் லென்ஸ். இந்த கான்கேவ் லென்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா லைட் ரேஸ் எல்லாம் படுது. ஸோ பட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இது கன்வர்ஜ் ஆகிறதுக்கு பதிலாக அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டீவியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இங்கே கன்வர்ஜ் ஆகாமல் இந்த பாயிண்ட்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லுமே வந்து டீவியேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கான்கேவ் லென்ஸ் அப்படின்றோம். ஓகே, கான்கேவ் லென்ஸ். ஸோ கான்கேவ் லென்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். So concave lens, it is a lens bounded by two spherical surfaces such that it is thinner at the center. Okay, so concave lens எப்படி இருக்கும் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் வந்து தின்னராக இருக்கும். ஸோ தின்னர் அட் த சென்டர் தேன் அட் தி எட்ஜஸ். பட் ஆனால் இதே இது கான்வெக்ஸில் வந்து அந்த கான்ட்ராவர்சி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திக்கர் இன் த எட்ஜஸ் அண்ட் தின்னர் திக்கர் இன் த மிடில் அண்ட் தின்னர் அட் த எட்ஜஸ் அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து ரிவர்ஸில்
thinner in the middle and thicker at the edges அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் important difference.